எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 44வது பதிவு. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு நம்ம கிரந்தங்கள்ல இருக்கு. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்ன்றது என்னன்னா, ராமானுஜர் ஒரு தடவை திருக்கோளூர் போனாராம். திருக்கோளூர் பெருமாள் பேர் வைத்தமாநிதி பெருமாள்னு பேர். வைத்தமாநிதி பெருமாள்னு பேர். எல்லாரும் அவளுக்கு என்ன காரியம் ஆகணுமோ, அவளுக்கு செல்வம் வேணுமோ, இழந்த செல்வத்தை மீட்டுக்கிறதுக்கோ, இல்லை என்ன அவளுக்கு தேவையோ அதை அடையத்துக்கு திருக்கோளூருக்கு போவாளாம். 2வது திருக்கோளூர் மதுரை பிறந்த ஊர். அந்த திருக்கோளூருக்கு போவாராம். அது தூரம் என்னன்னா, எங்க இருக்குதுன்னா, ஆழ்வார்த்திலிருந்து கூப்பிட்டா காதல விழுமா அந்த தூரம். அதாவது அந்த காலத்துல 2 கிலோமீட்டர் கணக்கு. இப்ப நாங்க போனப்ப போயிட்டு வந்தோம். நான் போனப்ப திருக்கோளூர் போயிட்டு வந்தோம். வைத்தமாநிதி பெருமாள் சேவிச்சுட்டு தான் வந்தோம். நான் ரங்கநாதா வீரராகுல எல்லாம் போயிருந்தோம். அப்போ பார்த்துட்டு அந்த விஜயகுமார் இருந்தாலும் தெரியல, நாங்க எல்லாருமே அதை சேவிச்சுட்டு வந்தோம். அதுக்கு போயிருந்தோம். நவதிருப்பதியில ஒண்ணு வைத்தமாநிதி பெருமாள் பேரு. அதுக்கு போயிருந்தோம். திருக்கோளூர் போயிருந்தோம். திருக்கோளூருக்கு எல்லாரும் தேடிட்டு வருவாளாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. இவர் ராமானுஜர் அது மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறார். போகும்போது ஒரு லேடி ஒரு பெண் என்ன பண்றா, இடைக்குலத்து பெண் அந்த திருக்கோளூரை விட்டு ஊரை விட்டு வெளியில போற. அவளுக்கு அங்க பழப்பு சரியா நடக்கல, அவளால முடியலையே என்னன்னு தெரியல, ஊரை காலி பண்ணிட்டு வெளியில போற. அவ போறத இவர் எதிர வந்த உடனே எல்லாரும், அப்ப இவர் சொல்றார், எல்லாரும் புகுமூர்னு சொல்லுவோமே இந்த ஊரை, நீ போமூரான்னு நினைச்சுட்டு போறிய, வெளியில போறிய என்னம்மான்னு கேக்குற. அப்ப அவளை அவளுக்கு எல்லாரும் வந்து சேர்ற இடம், நீ போறியாமன்னு அவளை ஒரு அறியாத பெண்ணா, ஒரு சாதாரண பெண்ணா நினைச்சிட்டு அப்படி பண்றியேன்னு கேக்குறாரு. அவ என்ன சொல்றா, 82 கேள்விகளை இவருக்கு சொல்றா. ராமானுஜருக்கு 82 கேள்விகளை திருப்பி சொல்றா. அதுல முதல் கேள்வி என்னன்னா, நான் என்ன பெரிய பெரிய ஆளா, நான் வந்து ஒரு முயல் புழுக்க மாதிரி. முயல் புழுக்க வயல்ல இருந்தா என்ன, வரப்புல இருந்தா என்ன, இந்த ஊருக்கு நான் எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் எல்லாம் அஞ்ஞானி, எனக்கு வந்து மெய்ஞானமே கிடையாது அப்படின்னு இவர்கிட்ட ராமானுஜர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போதே, நான் எல்லாம் ஒரு தூசு மாதிரி, குறும்பு மாதிரி, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் இடைக்குலத்து பெண், படிக்காதவ அப்படின்னு சொல்றான். ஒரு முயல் புழுக்க மாதிரி. அப்ப பாத்துங்க, அந்த காலத்துல வந்து இப்ப வந்து எலியும் பெருச்சாலையும் வயல்ல சுத்துறது, அந்த காலத்துல முயல் தான். முயல் புழுக்க மாதிரி நான் வந்து வயல்ல இருந்தா என்ன, இந்த வரப்புல இருந்தா என்ன, அதை பத்தி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு சொல்றேன். அவங்க 82 கேள்வி ராமானுஜர்கிட்ட சொல்றேன். ஏன் அவ போறாரு, நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்றதுக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சதை சொல்றதை கேட்க கேட்க பிரமிச்சு போயிருந்தார் ராமானுஜர். 82 கதைகளை தெரிஞ்சு அவ சொல்றா, தெரிஞ்ச கதைகளை. நான் அந்த மாதிரியா, இந்த மாதிரியா, இவரை மாதிரியா, அவரை மாதிரியா, அந்த மாதிரியான்னு. அதுல முதல்ல என்னன்னா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே, அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினி போலே, அது மாதிரி ரசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமான் போலே, இப்படி ஒன்னொன்னா சொல்ற. அவளுக்கு பயங்கர ஞானியா இருக்கா, எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவ என்ன சொல்றா, தன்னை வந்து ஒரு துரும்பு மாதிரி தான் சொல்றான். அதுல சொல்ற, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே. அக்ரூரை போல என்பது இந்த அக்ரூரோட கதை நமக்கு தெரியணும். அப்பதான் எதுக்கு அதை சொன்னார்ன்றது புரியும். இந்த அக்ரூரர் யாருன்னா, கம்சனுடைய சேனாதிபதி. கம்சன் வந்து கிருஷ்ணனை கொள்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிடுறான். ஏற்பாடு பண்ணி அங்க வந்து என்னென்ன எத்தனையோ ராஷ்டிரங்களை அனுப்பி, அரக்கர்களை அனுப்பி எல்லாம் பண்றான். எல்லாரையும் கொண்டு கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் கொண்டு கண்ணுக்குட்டி ராட்சசன், குகை மாதிரி ஒருத்தன் வாயை திறந்து அந்த ஒரு ராட்சசன், அப்புறம் பூதனை, இன்னும் குதிரை மாதிரி ஒரு ராட்சசன், அது மாதிரி கஜமுக ராட்சசன், எல்லாரையும் யானை மாதிரி ஒரு ராட்சசன், எல்லாரையும் யார் யாரையோ அனுப்புற. அது கதை ஒண்ணுன்னா சொல்றேன் நான், அப்புறம் யார் யாருன்றதெல்லாம் நிறைய பேரை அனுப்பினா. கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறாரு, எல்லாரையும் கொண்டுடுறாரு. கடைசியில என்ன பண்றான், எப்படியாவது கிருஷ்ணனை வந்து நம்ம இங்க வர வைக்கணும், இங்க வர வச்சு நம்ம சபையில இருக்க மல்யுத்த வீரர்கள் இருக்கா, அவளை வச்சு அந்த இவனை போட்டு தள்ள வேண்டியதான் கிருஷ்ணனை. மெதுவா இங்க கொண்டு வரணும். மதுராவில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, கோகுலத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா மதுராவுக்கு கொண்டு வர முடியல, வரமாட்டேங்கிறான். நம்ம யாராவது அனுப்பி அவனை கொண்டு வரனா அவளை இவன் கொண்டு விடுறான். அவனை மெதுவா நம்ம இங்க வர வைக்கணும், மதுராவுக்கு வர வைக்கணும். மதுராவுக்கு போய் கம்சனை கொள்ளணும்னு கிருஷ்ணனும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு பாக்குறாரு, யாரை விட்டா வருவான் அவன், எல்லாரையும் கூப்பிட்டா வரமாட்டான். எல்லாரும் கூப்பிட்டா வந்துருவாரா, என்னவோ சந்தேகப்படுவான். சந்தேகப்படாத வரணும்னா ஒரே ஆள் அக்ரூரர் தான். அக்ரூரர் வந்து கம்சனுடைய சேனாதிபதி, சின்சியர் ஒர்க்கர்.
ரொம்ப நேர்மையானவர். அவரை கூப்பிட்டு சொல்றாரு இவர் கம்சன் வந்து, நீ போய் கிருஷ்ணனுக்கு மரியாதை பண்ணணும்னு கம்சன் நினைக்கிறார், அதனால கிருஷ்ணனை கூட்டிட்டு வர சொல்றாருன்னு சொல்லி, நீ மெதுவா கிருஷ்ணனை இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணனை இங்க நீ மதுராவுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்ன உடனேயே அவரை கொல்றதுக்கு தான் பண்ற பிளான் பண்றது தெரிஞ்சு போச்சு. இவருக்கு அக்ரூருக்கு தெரிஞ்சு போச்சு. அக்ரூருக்கு உள்ளுக்குள்ள துடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொண்டு வர சொல்றேன்னு. ஆனா கவர்மெண்டோட ஆணை, இவரோட ஆணை இல்லையா, அரச ஆணை, அதான் இதை மீற முடியாது. அதான் உடனே அவர் வந்து, நீ போய் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வா அப்படின்றார். அழைச்சிட்டு வந்த உடனே, சரி அழைச்சிட்டு வரேன், சேனாதிபதியோட வேலை இதுதானே, ராஜா சொன்னதை கேட்க வேண்டியதானே, சரி அழைச்சிட்டு வரேன். அதுதான் இங்க சொல்றாரு, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர சொல்ல, அழைச்சிட்டு வரேன்றார். அக்ரூரை வந்து பரம கிருஷ்ண பக்தன், ஆத்மாத்மா கிருஷ்ண பக்தி செய்யறவர். அவர் அனுப்பினோடனே ஒரு விதத்துல அவருக்கு என்னன்னா, இவங்க ஒழிக்கிறதுக்கு கிருஷ்ணன் வரத்துக்கு போறாரு, கிருஷ்ணனை வாழால ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு என்ன தெரியும். இவரை வந்து அங்க வந்து அவருக்கு வந்தா இந்த ஒரு விடிமோஷம் கிடைக்கும் மதுராவுக்குன்னு அக்ரூர் மனசுக்குள்ள நினைக்கிறார். ஆனா அரச சபையில இருந்து கரெக்டா சரியானபடி சண்டை போட்டு எல்லாம் அதெல்லாம் கரெக்டா பண்றாரு. அரசனுக்கு தேவையான ஒரு சேனாதிபதி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாரு. இங்க வரும்போது கிருஷ்ணன் கிட்ட வரும்போது அவருக்கு வந்து வராரு, அங்கிருந்து அவருக்கு கோகுலத்துக்கு வரும்போதே ஒரு இனம் புரியாத உடம்புல எல்லாம் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றது. கிருஷ்ணனை கூப்பிடுறதுக்கு வரும்போதே வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டு வந்து இறங்கி கிருஷ்ணனை வந்து சேவிச்சு, நந்தகோபர் யசோதையை சேவிச்சு இந்த மாதிரி கிருஷ்ணனை கூட்டின்னு போறேன்னு சொல்றார். கிருஷ்ணன் கிளம்பிடுறார். ஆனா யாரும் ஒத்துக்கல. அவெல்லாம் ஐயோ கம்சனா உன்னை என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு, எல்லாம் யாரும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்லிட்டு கிளம்புறார். அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ணனே தன்னோட தேர்ல வரா உட்காந்துட்டு அப்படின்னு. வரானோடனே ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த குழந்தை ஒரு வேளை வாக்கிட்ட மாட்டி கொடுத்துன்னா, வந்து அந்த சானூரனை வச்சு, சானூரன் ஒரு மல்யுத்த வீரன், அவனை வச்சு இவனை கம்சனை அடிக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கான். அதே மாதிரி அவரோட பட்டத்து யானையை விட்டு அந்த யானையை விட்டு காலால மிதிக்கிறதுக்கும் தயாரா இருக்கான். அதுக்கு தான் வழி பண்றான். இதை வரும்போது பண்ணணுன்றதுக்காக, கிருஷ்ணன் வரும்போது பண்ணணுன்றதுக்காக அந்த ஏற்பாடை பண்றான். போறார், கிருஷ்ணனை கூட்டின்னு போறாரு, கூட்டின்னு போறார். கூட்டின்னு போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தா அங்க யாரும் இல்லை. இவர் கூட்டின்னு போறார், கிருஷ்ணனை கூட்டின்னு போறார். போகும்போது வெளியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த குழந்தைய கொண்டு போய் ரொம்பன்னு ஒரு அப்படியே இருதலை கொல்லி எலும்புவாள் அந்த மாதிரி அப்படியே அவஸ்தைப்பட்டுட்டு அப்படியே மெதுவா வரார். கிட்ட வரார். அந்த ஆத்தங்கரை கிட்ட வந்து யமுனாரி வேலை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும் மதுராக்கு. இந்த பக்கம் கோகுலம், அந்த பக்கம் மதுரா. மதுராவுக்கு போகணும். யமுனாரி வரக்கிட்ட வந்து யமுனாரி வரை கிராஸ் பண்றார். கிராஸ் பண்ணும்போது கிருஷ்ணன் இருக்கிறார். முதல்ல இருங்கோ, தண்ணி போடுறது யமுனாவில், தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துன்னு வரேன், இந்த இதுக்கு தாண்டறதுக்கு நம்ம தேர் போகுமான்னு பார்த்துன்னு வரேன். தண்ணிக்குள்ள இறங்குறார். இறங்கினோடனே அவருக்கு உள்ளுக்குள்ள துடிக்கிறது, உடம்பு துடிக்கிறது. கிருஷ்ணனை கூட்டு வரமே, இந்த பக்கம் தாண்டி விட்டுட்டோம்னா அதோட போச்சு, அவ்வளவுதான், கம்சன் கொண்டுடுவானே அப்படின்னு. அதை விட நம்ம திடீர்னு மனசு தோன்றது, நம்ம இந்த கங்கையில அப்படியே யமுனா ரிவர்ல அப்படியே முழுகிய செத்து போகலான்ட்டு மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள முழுகிறார். முழுகிட்டு, நான் வெளியில நான் மறுபடியும் மேல வர முடியாத இருக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு, இப்படியே நான் இருக்கணும் கிருஷ்ணா, நீ தான் காப்பாற்றணும். அப்படியே கண்ணை மூக்க பிடிச்சி உள்ள இருக்க தண்ணிக்குள்ள இருக்கும்போது அவருக்கு வைகுண்டம் தெரியுது. வைகுண்டம் பெரிய இது, நிறைய நித்தியசூரிகள்லாம் சுத்தி நிக்கிறா. கிருஷ்ணனுக்கு எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணன் சிம்மாசனத்துல ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்காரு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. வைகுண்ட வாசன் அதான், வைகுண்ட வாசன் வந்து சிம்மாசனத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு வைகுண்டத்துல. பார்த்த உடனே இவருக்கு காட்சி தெரியுது. பார்த்தா இந்த கிருஷ்ணன் அங்க வைகுண்ட வாசனா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்து எல்லாரும் சுத்தி சேவை பண்ற அவருக்கு நித்தியசூரி எல்லாம் சுத்தி இருக்கா. வைகுண்டத்துல ஏகபோகமா உட்கார்ந்துருக்காரு. விதுரரை பார்த்து ஆசீர்வாதம் பண்றாரு. உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள போனவனே விதுரருக்கு என்ன இது வந்து மறுபடியும் மேல வந்து பாக்குறாரு. பார்த்தா கிருஷ்ணன் மேல உட்காந்துட்டு அந்த தேர் மேல உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் தண்ணிக்குள்ள முழுகினோடனே அங்க வைகுண்டம் தெரியுது கண்ணுக்கு. அப்படியே துடிச்சு போய் மனசுக்குள்ள அப்படியே துடிச்சு போய் அவருக்கு அந்த பயம் அகல்றது, கிருஷ்ணனை கொண்டு போய் அங்க உடனுமே அப்படின்ற பயம் அகல்றது. வந்து அப்படியே கிருஷ்ணனை சாஷ்டாகம் அவருக்கு சேவிக்கிறார். அப்புறம் கிருஷ்ணன் அவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து, ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நான் பார்த்துப்பேன், நான் வந்து இவரை கம்சனை அழிக்கிறதுக்காக தான் நான் வரேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்றாரு அவர்கிட்ட. சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுறது. அந்த தேரை அப்படியே ஓட்டின்னு போறார். தானா அந்த எவரை வழி விடுறது, அக்ரூரோட தேர் கிருஷ்ணனோட தேர் போகும்போது வழி விடுறது. அந்த வைகுண்டத்துல வந்து கிருஷ்ணனை பார்த்தோன்னா அவருக்கு தெரிஞ்சு போயிடுது,
தெளிஞ்சு போன உடனே நம்ம மதுராவுக்கு ஒரு வெடிமோஷம் கிடைக்க போகுது, கம்சன் சாக போறான், அந்த ஒரே இடம் தான் மனசில் இருக்கிறது. கிருஷ்ணனை கொண்டுடுவானோன்ற அந்த பயம் போயிடுது. அந்த வைகுண்ட வாசல் பெருமாளை வந்து வைகுண்டத்துல பார்த்த உடனே அது மாதிரி கூட்டின்னு போற, அதை தான் கூட்டின்னு போறார். கடைசியில கிருஷ்ணன் வந்து அந்த யானையும் இந்த பட்டத்து யானையும் அடிச்சு கொண்டுடுறான், அந்த சானூர்ன்ற அந்த அரக்கனையும் கொண்டுடுறார். அதுக்கப்புறம் அந்த கம்சனையும் கொண்டுடுறார். அப்பதான் கம்சனை கொள்றது அந்த யானை பட்டத்து யானையை வந்து இவர் கொண்டு விடுறார். இவர் கூட போனார், இவர் கூட போனது பலராமர் கூட போனார் கிருஷ்ணனோட. பலராமனையும் கிருஷ்ணனையும் தான் சேர்த்து தான் கூட்டிட்டு போறார். பலராமன் வந்து கிருஷ்ணன் போறேன்றார், பலராமனை வந்து யசோதா அனுப்புறார், நீயும் போக கூட அப்படின்னு. அப்புறம் பலராமர் வர்றார். பலராமர் வந்து யானையை கொள்றார். கிருஷ்ணன் வந்து அந்த அரக்கனை ஒரே ஒரு குத்து தானம். கிருஷ்ணன் வந்து அந்த சானூர் அரக்கனை ஒரே ஒரு குத்து தான் குத்தினானா. ஒரு குத்து குத்தின உடனே கிருஷ்ணனோ புள்ளியும் அவன் இவ்வளவு அப்படி பெருசா இருக்கணும். அதனால இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு ஓஞ்சி ஒரு குத்து குத்தினானா. குத்தின உடனே கிருஷ்ணன் குத்தினானா. குத்தின உடனே அவன் மேல போனவன் தானா, கீழே வரவே இல்லையா. சானூர் ஆகாசத்தையே சுத்தின்னு இருக்கானா. இந்த குத்தோட வேல்யூ வேலி எல்லாரும் தேடுறான், எங்க சானூரனை காணும்னு. எங்க சானூரனை காணும், நீ என்னமோ இது பண்ணிட்ட, அவனை மாயம் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு கம்சன் வந்து நீ சானூரனே என்னமோ பண்ணிட்ட, எங்க பண்ணிட்ட, பறச்சு வச்சுட்ட, எங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மந்திரம் பண்ணிட்ட அப்படின்னாரு. அப்படியா, இப்ப பாருட்டு கையை எடுக்கிறானா, கையை எடுத்தோட பொத்துன்னு விடறானா. ஒரே ஒரு குத்து தான் உழுது வாய் மூக்கு வாய் உடம்பெல்லாம் ரத்தம் கக்கி அப்படியே சேர்த்து கிடக்கான், உணமா கீழே விடறான். அதை பார்த்த அப்புறம் தான் கம்சனுக்கு ஆட்டம் காண்றது. அதே மாதிரி பலராமன் வந்து ஒரே அடிதான் கதையில அவரோட தேர் கலப்பை வச்சிருப்பாரு முதல்ல. கதைப்படுத்தி பலராமன் வந்து கதையில நல்ல விற்பனன். கதை பேச்சு பீமனுக்கு கதை பேச்சு கற்றுக் கொடுத்தது பலராமர் தான். இவருக்கும் துரியோதனுக்கு கதை பேச்சு கற்றுக் கொடுத்தது பலராமர் தான். அவர் தான் குரு. அவர்கள் தன்னுடைய கதையை எடுத்து ஒரே ஒரு அடிதான் அமிச்சாராம் அந்த யானை, பட்டத்து யானையை. அதுக்கு ஏதோ ஒரு பேர் நான் அப்புறம் சொல்றேன். அந்த பட்டத்து யானைய தலையில ஒரே ஒரு அடி அடிச்சாராம். யானை மண்டை வந்து 1000 சூறா 1000 சுக்கு நூறா உடைஞ்சான், 1000 தூளா உடைஞ்சான். மண்டை ஓடு வந்து 1000 தூளா சதுர்த்து எங்க மாதிரி செதறி போய் அப்படி இப்படி ஓடுதான் யானை, அப்படியே சுருண்டு செத்துதான். அப்ப என்ன ஒரு பலம் வந்திருக்கும் பாத்துக்கோ, பலராமரோட பலம். இப்படியாக வந்து கம்சசானூரமர்த்தனம்னு அந்த இது வரும், அந்த கிருஷ்ணாஷ்டத்துல வரும். கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு, வசுதேவ சுகம் தேவம் கம்சசானூரமர்த்தனம்னு வரும். அது மாதிரி அந்த சானூரனை கொண்டது வந்து அதுக்கு இவர் கூட்டு போறாரு. அதைத்தான் இவர் சொல்ற. அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றாருன்னா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல சிறந்த பக்தன், ஆனாலும் கிருஷ்ணனை கொண்டு வந்து கொலை பண்றதுக்கு அவன் கூப்பிடுறான். தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வந்தான். அப்ப எவ்வளவு மனசுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு தியாகமும் ஒரு பயமும் ஒரு கடமை உணர்ச்சியும் இருக்கணும். அது மாதிரி எனக்கு கடமை உணர்ச்சி இருந்ததா, என்னை வந்து இங்க இருன்னு சொல்றீங்களே அப்படின்ற, இந்த ஊர்ல இருன்னு சொல்றீங்க, நான் என்ன அந்த மாதிரி ஏதாவது பண்ணேனா, என்னுடைய கடமையை நான் வந்து கடமை உணர்ச்சியோட செஞ்சேனா அப்படின்ற. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையோட இவ வந்து இந்த இதெல்லாம் சொல்றா. ஒரு 81 வசனம் சொல்றா. இது மாதிரி ஒண்ணுன்னா ஒவ்வொரு கதையும் சொல்றான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியுமா, இவரை மாதிரி இருந்தானே அவரை மாதிரி இருந்தானு ஒண்ணு மிகப்பெரிய ஞானின்னு இவருக்கு தெரியுது ராமானுஜருக்கு. அப்புறம் அவளை கூப்பிட்டு அவளை வந்து நிறைய சொல்லி அவளுக்கு புத்திமதி சொல்லி அது மாதிரி போகக்கூடாது நீ வான்னு சொல்லி, நான் வந்து நீ வந்து இந்த ஊர்ல நீ சாதாரண ஒரு ஒரு மாடு மேய்க்கிற குடும்பத்துல இட குடும்பத்துல பிறந்த ஒரு லேடிக்கு வந்து உனக்கு வந்து இவ்வளவு ஞானம் இருக்குன்னா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள், நீ இந்த ஊரை விட்டு போலாமா வான்னு சொல்லி அவ வீட்டுல சமையல் பண்ண போட சொல்லி சாப்பிட்டாராம் ராமானுஜர். திருக்கோளூர் திருக்கோளூர்ல இருந்த வரைக்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை வீட்டுலதான் சமையல் பண்ணி சொல்லி சாப்பிட்டாராம். சாதாரணமா அந்த குருமார்கள்லாம் வந்து ஆம்பளை சமைச்சு போட்டாலே சாப்பிட மாட்டாங்க. ஆம்பளை சமைச்சு போட்டதே அவங்களுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ராமானுஜருக்கு வடுகு நம்பி சமைச்சு போட்டாதான் சாப்பிடுவார், வேற யார் போட்டாலும் சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிடும்போது பார்க்கவும் மாட்டார், பார்த்தா சேஷம். அதை தள்ளிட்டு மறுபடியும் புதுசா எல்லாம் அடுப்பு அலம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு கறி அடுப்பு மூட்டி மறுபடியும் கழிவு பண்ணி எல்லாம் போடணும் அவருக்கு. அந்த மாதிரி சாப்பிடுவார். ஆம்பளை பண்ணாலே சாப்பிட மாட்டார், பார்த்தாலே சாப்பிட மாட்டார். ஒரே தான் அவளுக்குன்னு இருப்பா. அவதான் கைஞ்சிய பெறாருன்னு அவதான் பண்ணுவா, சாப்பிடுவார். அதுல வந்து இப்ப இவர் தான் வடுகை நம்பி தான் போடுவார், அதெல்லாம் பத்தலை பண்ணி போடுவார். உறங்காவெளியும் பாதுகாப்பு அவருக்கு. எங்க போனாலும் கூடயே போய் அவருக்கு ஆபத்து வராத பாத்துக்கிறது உறங்காவெளி வேலை. இது 2 வேலையும் 2 பேர் தான் செஞ்சுட்டு இருந்தான்.
இந்த வடுகநம்பியோட வேலையை வந்து திருக்கோளூர் போனப்ப அந்த பெண் பிள்ளைய நீ சாதம் பண்ணி போடு தள்ளி பண்ணி போடுன்ட்டு சாப்பிட்டாங்க. பொம்னாட்டி சமைச்சா சாப்பிடவே மாட்டாங்க குருமார்கள்லாம். பொம்பளை சமைக்கிறது சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அது வழியா அவங்களுக்கு வந்து உடம்புல அந்த பந்த பசங்களாம் அதுக்காக லேடிஸ் சமைக்கிறது நல்லா இருக்காதுன்றது இல்லை. அது வழியா பெண் சமைக்கிறதுனால அதை சமைச்சது யாரு அப்படின்னு மனசுல எண்ணம் தோண போய் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இதை சமைச்சது யாரு அப்படின்னு எண்ணம் தோணு போய் ஒரு மாதிரி யாராவது ஒரு இவங்க சமைச்சாங்க அவங்க சமைச்சாங்க என்னன்னு அவங்கள வந்து மனசுல நினைக்கிறாங்க இல்லையா, இவங்க சமைச்சாங்களான்னு அவங்களோட பூர்வீகம் தெரியும். இவங்க இப்ப நான் சாதாரண மக்களா இருந்து அப்புறம் தானே குருமார்களா அவங்க யாரு என்னன்றதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி எதுவும் ஒரு பற்று வந்துடக்கூடாது, சம்சார சாகரத்துல ஒரு பற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட மாட்டாங்க. பெண்கள் தொட்டையே சமைச்சே சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது எப்படின்னா அவங்களுக்கு இந்த மாசத்துல 3 நாள் வரும் இல்லையா, அந்த 3 நாள் வந்து அவங்களுக்கு வந்து 3 நாள் வரும். இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு தீட்டுன்றது 48 நாள். அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எந்த தீட்டா இருந்தாலும் தீட்டுன்றது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவதுன்னா 48 நாள். அந்த மாதிரி இவருக்கு வந்து 48 நாள் சிஷ்யன்லாம் சேர்ந்து போயிட்டாருன்னா ஆச்சாரியர்கள் 48 நாள் தீட்டு அவருக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 48 நாள் அவர் வந்து யாரையும் பார்க்க மாட்டார். அவர் அந்த தீட்டுனா மௌனமா உட்கார்ந்து இருப்பார், சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி விரதம் இருக்கிறது அதெல்லாம் பண்ணுவார். இப்ப ஒரு லேடி வந்து போட்டால்னா மறுபடியும் அவளுக்கு லேடியை பார்த்துட்டா 48 நாள் இல்லையா, 48 நாள் இவரால் இருக்க முடியாது. அடுத்து அவன் மறுபடியும் 30 நாளுக்குள்ள ஆயிடுவா இல்லையா, அதனால லேடியை சமையல் பண்ணி போறதுக்கு வச்சுக்க முடியாது. இதெல்லாம் சில காரணங்கள். பெண்களை இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களும் வந்து ஆச்சாரியன் வந்து பார்த்து ஆச்சாரியன் பார்த்து ஐயோ எவ்வளவு நல்லா இருக்காரு அப்படின்ற மனசுல நல்லது திடமா இருக்காரு அழகா இருக்காருன்ற மாதிரி மனசுல அது மாதிரி ஏதாவது மனசுல தோண்டிட்டுன்னா அதுவும் இவங்களோட அந்த குருவோட இதுக்கு பங்கம் ஏற்படும். ஒரு ஆச்சாரியனா இருக்கிற அந்த இதுக்கு வந்து பங்கம் ஏற்படும். அதனால பெண் வாசனையே பெண் இதுவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க அது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் இருந்தவர். அந்த பெண் பிள்ளைய வந்து இவர் வந்து அந்த பெண் பிள்ளையா பார்க்கல, அந்த பெண்ணை வந்து அவர் தாயாராவே பார்த்தார் ராமானுஜர். பரவாயில்ல நீ பண்ணி போடு நான் சாப்பிட்றேன். ராமானுஜர் பயங்கர ரேஷனலிஸ்ட். அந்த காலத்துல வந்து அவரை மாதிரி ஒரு புரட்சியாளர் யாருமே இல்லை. ஆச்சாரியன்லாம் பொம்னாட்டி சமைச்சு போட்டு சாப்பிட மாட்டார். ஆனா சாப்பிட்டார். நிறைய விஷயங்கள்ல இருக்கிற எல்லாரையும் பாருங்க அந்த இது பண்ணிட்டு கூட அரவணைச்சு கொண்டு போறது கூட்டுன்னு போறது அதெல்லாம் வந்து அவரோட இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருகை நம்பி போகும்போது காவிரி ஆத்துல குளிக்கிறதுக்கு போகும்போது வருகை நம்பி தோலை பிடிச்சின்னு போவாராம். வரும்போது உரங்காவெளி தோலை பிடிச்சின்னு வருவாங்க. உரங்காவெளி வந்து அதர் கம்யூனிட்டி. அவர் அவர் வந்து வடுகிறது அவர் என்ன இந்த பாணர் இல்லை சட்டிப்பானை செய்யற அந்த இதுவா ஏதோ அந்த 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 இது மொத்தத்துல அவர் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட். ஆனா இவர் போகும்போது என்ன பண்ணுவாங்க, வடுக நம்பி வந்து பிராமணன் அந்தனர் பூணூல் போட்டிருந்தவர். போகும்போது என்ன பண்ணுவாராம், சாத்திர சிஷியர்களுக்குள்ள போவாராம். சாத்திர சிஷியர்களோட போவாராம். சாத்தின வைஷ்ணவர்கள் வந்து சாத்தின வைஷ்ணவர்கள் தோல்ல கையை வச்சு போவாராம். வரும்போது சாத்தாத வைஷ்ணவர்கள் தோல்ல கையை வச்சு வருவாராம். வரும்போது உறங்காவில்லையா அந்த அந்த அவரை தொட்டு வருவாங்க. அது கூட இல்லையா அதையே இவர்கிட்ட கேட்டிருக்காரு நிறைய பேர், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படி எல்லாம் கிடையாது, எனக்கு அந்த பாகுபாடு எல்லாம் கிடையாது, உறங்காவில்லி என் மேல உயிரியா வச்சிருக்கா, அதை இந்த பாகுபாடு உங்ககிட்ட எல்லாம் வரக்கூடாதுன்றத போகணுன்றதுக்காக நான் அதை பண்றேன்னு சொன்னாங்க. அது மாதிரி இது நிறைய இருக்கு. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை நம்ம லைனா பார்ப்போம். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அந்த நாமம் அவருக்கு எப்படி வந்ததுன்றதையும் அப்பப்ப இது அது மாத்தி மாத்தி பார்ப்போம். தேங்க்யூ. அந்த கம்சனோட பட்டத்து யானை பேர் வந்து குவலய பீடம்னு பேர். ஞாபகம் குவலய பீடம்னு அந்த யானையோட பேர்.
அந்த யானையையும் பலராமர் அடிச்சு கொண்டு விடுறாரு.